வேளச்சேரி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பெசன்ட் நகர் ஓடக்குப்பம் பகுதியில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்ட தமிழக வெற்றிக் கழக வேட்பாளர் குமாருக்கு பொதுமக்கள் உற்சாக வரவேற்பளித்தனர். இதுகுறித்து அவருடன் நமது செய்தியாளர் அன்பழகன் நடத்திய கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம். வேளச்சேரி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட ஓடைக்குப்பம் பகுதியில் தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய வேட்பாளர் குமார் அவர்கள் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அவரிடம் சில கேள்வி இருப்போம். அண்ணே வணக்கம், வாழ்த்துக்கள். தொடர்ந்து உங்களுடைய பயணம் கடற்கரை ஒட்டி போயிட்டுருக்கு. போகிற பக்கமுடைய மக்கள் வரவேற்பு எப்படி இருக்கு? தளபதிக்கு வெற்றி நிச்சயம். இவர்களுடைய கரகோஷமும் இவர்களுடைய கைத்தட்டலும் இவர்களுடைய மனதார அவர்கள் வர வேண்டும் என்ற விருப்பமும் அற்புதம் அற்புதம். இவர்கள் நிச்சயமாக தளபதியை கோட்டைக்குள் அமர வைப்பார்கள். நாங்கள் அனைவரும் அவருடைய தொண்டர்கள். அவர்களை நாங்கள் 100% தலைவரை முதல்வராக்குவோம். இது உறுதி. இப்போ தொடர்ந்து நீங்கள் ஒவ்வொரு பகுதி பெசன்ட் நகரில் பல பகுதியில் போயிட்டு இருந்தீங்க. இந்த மாதிரி நம்ம ஓடக்குப்பம் பகுதி, ஊரக்குப்பம், இந்த மாதிரி பல இடங்களில் போயிட்டு இருந்தீங்களா? பொதுவாக மக்கள் எந்த மாதிரி ஒன்று கோரிக்கையை முன்வைக்கிறாங்க? மக்களோட கோரிக்கைகள் பார்த்தீங்கன்னா, முதல் கோரிக்கை இந்த மாதிரி குப்பத்து மக்கள்கிட்ட போதைப் பொருளை ஒழிக்கணும். போலீஸில் ஒரு சில பேர் எங்களை கவனிக்க மாட்டேன்றாங்க. நாங்கள் என்ன சொன்ன கம்ப்ளைண்ட்டும் எடுத்துக்க மாட்டேன்றாங்க. அவங்கள கொஞ்சம் நீங்கள் தான் பேசணும். மற்றபடி ஃபிஷர்மேன் எடுத்தீங்கன்னாக்கா அந்த ஃபிஷர்மேனுக்கு நீங்கள் மேடை கட்டி தரணும். நெட்டு வலை பிரியறதுக்காக மேடை கட்டி தரணும். இந்த மாதிரி சின்ன சின்ன கோரிக்கைகள் எங்களுக்காக நீங்கள் தயவு செஞ்சு நாங்கள் இருக்கிற இடத்துல ரோடு போட்டு கொடுக்க மாட்டிங்களா? ரோடுனாக்கா நீங்கள் தார் ரோடு கூட போட வேண்டாங்க. நாங்கள் இருக்கிறது கோஸ்டல் ஏரியா, எங்களுக்கு நல்லா தெரியுது. நாங்கள் சிஆர்இசட்டில் இருக்கோம். எங்களுக்கு பேமெண்ட் போட்டு எங்களுக்கு போட்டு கொடுங்க. நாங்கள் நடக்கும்போது எங்களோட வயது என்ன ஆகுது? எங்களோட வயதுக்கு எங்கள் காலில் குத்துதுங்க. செருப்பு போட்டாலும் குத்துதுங்க. எங்களால் நடக்க முடியல. எவ்வளோ பெயின் இருக்குது எங்களுக்கு. நாங்களும் வயசானவங்க தான், மூதாட்டிகள் தான். மூதாட்டியர்களாங்க நாங்கள் இங்கே வாழும்போது எங்களால் நடக்கக்கூட முடியல. இதெல்லாம் கேட்கும்போது அடிப்படை உரிமைகளை இன்னும் கொடுக்காம இந்த கவர்மெண்ட் ஏன் தயங்குதுன்றது எங்களுக்கு தெரியல. அவங்க கேட்குறது பெருசே கிடையாது. சாக்கடை எங்களுக்கு ஸ்மெல் அதிகமாக இருக்குது, எங்களை கொண்டு போய் எங்கன்னா நல்ல இடத்துல அந்த சாக்கடையை சேர்த்து விடுங்க. எல்லா இடத்துலையுமே சரியான அமைப்புகளும் திட்டங்களும் இல்லை. அந்த கட்டட அமைப்புகளும் திட்டங்களும் கரெக்டாக இருந்ததுனாக்கா எங்களுக்கு வாழ்வாதாரம் நல்லபடியாக முன்னேறும். இவ்வளோ சொல்கிறாங்க. இது அத்தனையும் நிச்சயமாக நம்ம தளபதி விஜய் அவர்கள், நம்ம சேனாதிபதி ஆனந்த் அவர்கள் நிச்சயமாக, அவர் ஜெனரல் செக்ரட்டரியாக இருக்கிறது அவர் மட்டும் இல்லை, அவர் சேனாதிபதியாக நம்ம எல்லாரையும் பார்த்துன்னு இருக்காரு. அவர் மட்டும் இல்லை, எல்லாரும் சேர்ந்து இந்த பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவு கட்டணும். குறிப்பாக அவர் சொன்னது போல மக்களுடைய அடிப்படை பிரச்சனைகளை கண்டிப்பாக தீர்த்து வைப்போம் என்று உறுதிமொழி அளித்துதான் தனது வாக்கு சேகரிப்பில் தீவிரமாக ஈடுபட்டு வருகிறார். குறிப்பாக சரவணன், அன்பழகன்.